கொண்ட கொணமலையேறி கோபி பழம் பறிக்கையில ஒரு பழம் சிந்திரிச்சு விரட்டி. இவங்க தான் சமாதானம் மற்றும் தேவமணி. இலங்கையில் நாட்டாரியல் பாடல்களை கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல பாடி வர்ற 2 சகோதரிகள் இவங்க தான். மலையக மக்களும் மகிழ்ச்சியாய் வாழ்ந்திடவே, தேயிலை செடிகளை செழிப்புடன் வளர்த்திடவே. இவங்க 2 பேரும் மலையகத்தில் பல இடங்களுக்கு சென்று பாடல்களை படித்து மலையகத்தில் இருக்கும் பாரம்பரிய கலையை பாதுகாக்க முயற்சிகளை செஞ்சுட்டு வராங்க. சீரான சீமைய விட்டு சீரழிய நாடு வந்து, சீரான சீமைய விட்டு சீரழிய நாடு வந்து. தேயிலையில தேங்காய் மாசி இருக்குன்னு சொன்னதுனால தான் நம்ம ஆளுங்க இந்த இலங்கைக்கு வந்தாங்க. தேங்காயும் மாசியும் தேயிலை தூரல இருக்குதுன்னு உடனே இலங்கை வந்த பாட்டம் கூட்டிங்க. அப்பா எங்களை கூட்டிட்டு போவார். கல்யாண வீடு, சடங்கு வீடு, மைய வீடுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அந்த இடத்துக்கு போன உடனே மைய வீட்டுல எல்லாம் பாடல் பாடுவாங்க. பாடல் பாடுற நேரத்தில் எங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அப்பயே வந்துருச்சு. நாங்களே பாடல்களை எழுதி அந்த வசனங்களையும் மெட்டு போட்டு எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அம்மா கிட்ட எல்லாம் பாடி காட்டுவோம். எங்கள் குடும்பத்தில் ஒரு 20-25 வயசு ஆகின பிறகு நாங்களும் கல்யாண வீட்டில் போயிட்டு அவங்க பாடல் பாடினாங்கன்னா பாடுவோம். மைய வீட்டில் போய் பாடியிருக்கோம். கல்யாண வாழ்த்து பாடுவோம், குலவ பாடல் பாடுவோம், தாலாட்டு பாடுவோம், தெம்மாங்கு பாடுவோம். இப்படி பாடல்களை நாங்கள் பாடுவோம். தமிழ் கலாச்சார முறைப்படி அந்த பாடல்லாம் நாங்கள் பாடியிருக்கோம். கூட்டங்கள் அது மீட்டிங் அதெல்லாம் வச்சா அதுலேயும் நாங்கள் பாடியிருக்கோம். குனி அடிச்ச மலை கோபி கண்டு போட்ட மலை அந்த அண்ணே வச்ச தேயிலை. எங்களுடைய கலாச்சாரங்கள்லாம் மலிந்து போகாதபடிக்கு நாங்கள் இன்னும் உயரமாக படித்து கொண்டே இருப்போம். அந்த காலத்தில் எங்களை யாருமே கணக்கெடுத்துக்கல. இந்த காலத்தில் உள்ள வாலிபர்கள் எங்களை மேடைக்கெல்லாம் கூப்பிட்டு எங்களை பாட வைக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் எங்களுடைய பாடல்கள் இந்த உலகம் பூரா ஒலிக்கணுங்கிற எங்களுடைய ஆசை. இந்த ஆசை நிறைவேறும். தேயிலையின் கதையை சொல்லட்டுமா சொல்லட்டுமா, அதை தேடி வந்த விவரம் சொல்லட்டுமா. இந்த வயசுலையும் சுறுசுறுப்பாகவும் சந்தோஷமாகவும் மக்களிடத்தில் நல்ல கருத்துக்கள் உள்ள பாடல்களை பாடி வராங்க. இன்னைக்கு இருக்க பல இளைஞர்களை ஊக்கப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறாங்க. கண்டிப்பா இவங்களை வரலாறு எதிர்காலத்துல பேசும். மலையகமா மலையகம், இங்க மகளிர் தினம் நடக்குதுங்க பாருங்க.